வாங்க ஒரு எமர்ஜென்சி ப்ளவுஸ் தச்சுட்டு இருக்கோம். ஏன்னா எமர்ஜென்சி ப்ளவுஸ் தான் நாங்களாக ஏற்படுத்திக்கிட்டோம். ஒரே நிமிஷம் வரலாம். வாங்க ஒரு எமர்ஜென்சி ப்ளவுஸ் அர்ஜென்ட்டாக தச்சுட்டு இருக்கோம். டைம் இப்போ வந்து 10 ஆகுது நைட்டு. எமர்ஜென்சி ப்ளவுஸ்னா எமர்ஜென்சி ப்ளவுஸ் இல்லை, கஸ்டமர் கொடுத்துட்டாங்க, ஒரு வாரம் ஆயிடுச்சு. நாங்கள் தான் ஒரு சுச்சுவேஷன் மறந்துட்டோம். இப்போ அவங்க வந்து நாளைக்கு ஹாஸ்டல் கொடுத்துடணும் அவங்க பொண்ணுக்கு, அதனால் தச்சுட்ருக்கோம். பாருங்கள், அர்ஜென்ட்டாக தச்சுட்ருக்கோம். டிசைன் அவங்க ஆக்சுவலாக எம்ப்ராய்ட் சொன்னாங்க, எம்ப்ராய்ட் பண்ண முடியல, அதனால் பேட்டர்ன் ஒர்க் போட்டிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து தனியாக உட்காந்துருக்கேன்னு எங்கள் அத்தை வந்திருக்காங்க பாருங்க. அவங்க தைக்கிறவங்க வந்திருக்காங்க. மாலை சுதா கொக்கி கட்டுறதுக்கு சுதாவும் வந்திருக்கு. சுதா தான் வீடியோ எடுக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க, கொஞ்சம் மறந்ததால எவ்வளோ ரிஸ்க் ஆயிடுச்சு. நான் மறக்கவே மாட்டேன், இது வரைக்கும் நான் மறந்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஆகுது. நான் ரொம்ப அலர்ட்டாக இருப்பேன், அலர்ட் ஆறுமுகம் மாதிரி ரொம்ப உஷாராக இருப்பேன், ஷார்ப்பான. ஆமாம், ஆனால் இந்த எப்படியோ வந்து ஆக்சுவலாக மறந்துட்டேன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பிஸியில் அதை வந்து எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த டிசைன் அவங்க எம்ப்ராய்ட் கேட்டாங்க, அதுக்கு பதிலாக இதை போட்டிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாங்க, இப்போ இந்த பக்கம் வைக்கிறதுனால ஃபுட்டு சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் ஃபுட்டு மாற்றிக்கலாம். ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணால் வந்துடும், அவ்வளோதான். ஃபுட் மாற்றிட்டோம். மெதுவாக தைக்கணும், இல்லைன்னா பீட்ஸில் அடி ஆகிடும். லேஸ் உள்ளே கொடுத்து தைச்சிட்ருக்கோம். அவங்க ஓரளவு டிசைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து காலேஜில் ஏதோ ஃபங்க்ஷனா, அதனால் டிசைனாக வேணும்னாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் 1 ஹவரில் இப்போ இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு 1 ஹவரில் கரெக்டாக 9 o'clock உட்காந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போது 10 ஆயிடுச்சு. 2 பேரும் சேர்த்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நான் ஒன்றையாவே தச்சுட்டு இருந்தேன், அப்புறமா முடியல, டைம் ஆகிடுச்சுன்னு நினச்சிட்டு அப்புறம் மாலதி கால் பண்ணேன். ஆக்சுவலாக அவங்க வேலை முடிச்சுட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு போனவங்கள கால் பண்ணி நீங்கள் வந்து வாங்கன்னு சொல்லவும் நான் சொன்ன உடனே அவங்க மறு பேச்சு பேசலை, டக்கு நைட்டியோடையே ஓடியாடிட்டாங்க. எனக்கு இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நான் எப்போ சொன்னாலும் முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க, உடனே வந்துடுவாங்க வேலைக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ நான் வாட்ச் பண்ணிக்கிறேன். போங்க. சுடாதான் அவங்க காட்டணும். அப்படி 10 நிமிஷம் ஆகும். சாப்பாடு செஞ்சுட்டீங்களா? சாப்பிடல, சாப்பிட்டு வந்துருந்து சாப்பிடல போய் சாப்பிடணும். சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன்க்கா. மாலதி, நான் போய் தான் சாப்பிட்டேன். நான் சொன்னதும் சாப்பிடாமே வந்துட்டாங்க. இட்லி வெந்துட்டு இருந்தது. இட்லி வெந்துட்டு இருந்துச்சாங்க. ஒரு ஈடு இட்லி அது அப்படியே வெந்துட்டு இருந்தது, மாவா இருந்தது. அப்பதான் ஊற்றி நான் உடனே அப்புறம் வாங்கணும். இப்போ வந்து சுதா போகிறாங்க. சாப்பிட்டுட்டா வெயிட் பண்ணுறேன். நான் இப்போதான் வண்டி விட நீங்களே சாப்பிடுங்க, நல்லா வெயிட் பண்ணாங்க. இருக்கான் கட் பண்ணி இதில் 2 பீட்ஸை உருவிட்டு அந்த நூலை வந்து இதுலேயே இப்படி சுற்றணும். இதில் சுற்றிட்டு அப்படியே உள்ள ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். அப்போ தான் நல்லா டைட்டாக உட்காரும். அது அப்படியே ரவுண்டு இது வச்சிருக்கு.
வச்சிருக்கோம் பாரு. வாங்க இப்போ சென்டரில் ஸ்டோன் வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்திடலாம் இதை. ஒரு சிங்கிள் ஸ்டெப் செட் ஆகாது, குத்து மாற்றிக்கலாம். குத்து மாற்றிட்டோம். போயா பண்ணி தோசை ஊற்றி கொடுங்க, அப்படியே முன்னாடியே ஊற்றி கொடுங்க. ஆமாம் சாப்பிடுங்க. அவங்க கஞ்சி வாங்கிட்டு வந்தேன். அந்த கோயில் சொன்னேன். நான் போய் மிச்சர் சாப்பிட்டு டீ போட்டு குடிச்சேன். சரி பூ கொஞ்சம் கனகாமரம் செடி வச்சுட்டாங்க, கட்டணும் நாளைக்கு கோயிலுக்கு. அப்படியே கட்டிட்டு அதே இடத்த பட்டு விட்டுதான் ரொம்ப நேரம் காலை வரைக்கும் விட்டுச்சு. ஓகே, சக்ஸஸ். ஸ்டோனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லாக் பண்ணிடுங்க. ஓகே, பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்டோன் லாக் பண்ணிடுங்க. பண்ணிட்டா ஒரு பக்கம் லேஸ் வச்சாச்சு, ஒரு பக்கம் தான். வாங்க இப்போ கொழுக்கட்டை கொடுத்துக்கலாம். அது இதில் வச்சு பண்ணிடுங்க சேர்த்து. ஓகே பாருங்கள், 1 ஹவரில் ரெடி பண்ணியிருக்கோம் ப்ளவுஸு. சுதா வந்து ஆக்சுவலாக சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து எப்பயுமே 8:30-9 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க. தூங்குனவங்கள எழுப்பி கூட்டிகிட்டு வந்து இப்போ இங்கே வந்து கொக்கிக்கட்டை வச்சிட்ருக்கோம். ஆனால் அவங்க வந்து கண்ணுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு வந்தாங்க. தூக்கம் போகிறதுக்காக தண்ணி ஊற்றிட்டு வந்து நான் வந்து கொக்கி கட்டிகிட்ருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ சின்சியராக பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், மணி 10:30 ஆயிடுச்சு. கஸ்டமருக்கு ஃபோன் போட்டேன், இதை வந்துடுவாங்க. ஆக்சுவலாக பார் தான் கட்டுவோம் நாங்கள். இது கொஞ்சம் ரொம்ப அர்ஜென்ட்டு, டைம் இல்லைங்கிறதுனால வி அடிச்சிருக்கோம். நாங்கள் எந்த ப்ளவுஸுக்கும் வி அடிக்க மாட்டோம், பார் தான் கட்டுவோம்.